இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். பதிலுக்கு பதில் பேசி வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போட்டு குத்தி காட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எவ்வளவு கெட்ட பேர் எடுத்தாலும் அவன் நினைச்சதை சாதிச்சுட்டு போயிட்டான். என்ன எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அன்னைக்கு அவ ஒரு தடவை கேட்டான்னு சொத்தை 2ஆ பிரிச்சு டேபிள் மேல வச்சு இந்தா எடுத்துக்கோன்னு சொன்னீங்க. இங்க இருந்து கோச்சுக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போனப்பலாம் அலறி அடிச்சுக்கிட்டு பின்னாடியே போய் கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. தனி குடுத்தன போகிறதுக்காக இல்லாத டிராமா எல்லாம் போட்டு வீட்ல சீன் கிரியேட் பண்ணி அவ அழிச்சாட்டியம் பண்ணப்ப முடியாதுன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கீங்களா? இந்தாங்க புது வீட்டு சாவின்னு கையில கொடுத்து சந்தோஷமா அனுப்பி வச்சு அழகு பாக்குறீங்க. அவ பிசினஸ் பண்ணா அவளுக்கு வாழ்த்து சொல்றீங்க, செக் எழுதி நீட்டுறீங்க. அவ அதை எடுத்துட்டு வந்து மூஞ்சில விட்டெறிஞ்சா திரும்பவும் எடுத்துட்டு போய் சமாதானப்படுத்த பாக்குறீங்க. இதே ஏன் விஷயம்னு வந்தா உங்க எல்லாருக்கும் ஒரு அலட்சியம் வந்துருது இல்ல? அப்பதான் உங்களுக்கு நியாயம் பெருசா தெரியும், தர்மம் பெருசா தெரியும், சட்டம் பெருசா தெரியும். பெத்த புள்ள லாக்அப்ல கிடந்து செத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்க தோணும். அப்படித்தானே? என்னடா இப்படி பேசுறாளே நினைக்காதீங்க. இத்தனை நாளா பேசாம இருந்தவதான் நான். எனக்கு உங்க மேல, மாமா மேல, சூர்யா மாமா மேல எல்லார் மேலயும் நிறைய மரியாதை இருக்கு. ஆனா இந்த உறவு எல்லாமே எனக்கு கௌதம் மூலமா கிடைச்சதுதான். அவரை காப்பாத்த உங்க யாருக்கும் துப்பு இல்லாதப்போ நீங்க எல்லாம் எதுக்குன்னு கேக்குறேன். உங்களுக்கு எல்லாம் டிம்பிள் தான் கரெக்டா அத்த. கண்ணுல விரல விட்டு ஆட்டினா பாருங்க, அவள மாதிரி மருமக தான் உங்களுக்கு லாய்க்கு. ஐயோ, நம்ம அத்தை, நம்ம மாமா, நம்ம குடும்பம்னு எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு நாய்க்குட்டி மாதிரி உங்களையே சுத்தி சுத்தி வந்த பாருங்க. என் புத்திய அடிச்சுக்கணும். பூஜாமா, இத பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல அக்கறை இருந்தா, எனக்கு பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தா, கௌதம வெளியில எடுக்கிற வழிய பாருங்க. அதை விட்டு வெட்டி கதைய பேசிட்டு இருந்தீங்க, என்ன உயிரோட பார்க்க முடியாது.